கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். அது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57வது வசனம். கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் நீர் அணுகி பயப்படாதே என்றீர் என்பதாக. எரேமியா தீர்க்கன் தனது துன்ப காலத்தில் மனிதர்களை நோக்கி கூப்பிடாமல் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் அவரிடத்தில் வந்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தைரியப்படுத்தினார். தேவ பிள்ளையே, நமது தேவனின் அன்பையும் ஆறுதலையும் அவரது உடனடி பதிலையும் வெளிப்படுத்துகிறது. நாமும் கூட அநேக நேரங்களிலே பாடுகளை கடந்து வரும்போது, வேதனைகளை சுமந்து கொண்டு வரும்போது, சொல்லுண்ணா துயரங்களை கடந்து வரும்போது, வியாதிகளினாலே வேதனைப்படும்போது ஆறுதல் சொல்ல ஒருவரும் நம்மிடத்திலே வருவதில்லை. ஆனால் நம்மை விசாரிக்கும் தேவனை நோக்கி கூப்பிட்டால், அவரை முழு உள்ளத்தோடு தேடினால், விசுவாசித்தால் நம்மை அவர் தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஐ நீங்கள் வாசித்து பாருங்கள். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்பதாக. அன்று யோசுவா பயந்தார். இவர்களை எப்படி நடத்தி செல்வது, யார் நடத்தி செல்வது என. கண்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவனை தேடி வந்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி அவனை பலப்படுத்தி அவர்களை வழிநடத்த கர்த்தர் கிருபை தந்தார். இந்த காலை வேளையில் திகைத்து நிற்கிறீர்களா? என்னால் எப்படி முடியும் என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10 நீங்கள் வாசித்து பாருங்கள். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்பதாக. இந்த வார்த்தைகளை நாமும் விசுவாசிப்போம். ஒத்தாசை வரும் பர்வதமாய் இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்போம். செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்திலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாம் ஆராதிக்கலாமா? அவர் நமக்கு துருகமாக கேடமாக நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆகவே உம்மை நாங்கள் துதிக்கிற ராஜா, துதிக்கிறோம் அப்பா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையே. அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும், ஆகவே உம்மை துதிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்குமே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி
தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் நம்மை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். வலப்பக்கத்தில் நிழலாயிருப்பார். வலுவாமல் நம்மை காப்பார். சூரியன் பகலிலும் சந்திரன் இரவிலும் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை காத்துக்கொள்ள அவர் போதுமானவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு பாடலாமா? என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட விட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எனக்கு ஒத்தாசை தருகிற பர்வதமே, எங்கள் கால்களை மானின் கால்களை போல உறுதிப்படுத்துகிறவரே, பலன் தருகிற ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்குரிய எல்லா ஒத்தாசைகளையும் கிருபைகளையும் உம்முடைய ஆலோசனைகளையும் எங்களுக்கு நிறைவாய் தந்து எங்களை ஆசீர்வதியும். பாதுகாப்பின் கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தணும். எல்லா நுகத்தடிகளுக்கும் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. வீட்டை விட்டு கடந்து போகிற யாவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். நாச மோசங்களுக்கு விலக்கி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.